கைஸ், வெல்கம் டு பிஆர்ஸ் லைஃப் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஃபார் அ ஃபேமிலி. ஒரு 4 to 5 மெம்பர்ஸ்க்கு செய்கிறதுக்கு, அதுவும் குக்கர்லேயே எப்படி செய்யலான்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு சில டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி கிடைக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவும் இருக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்ன அளவுன்னு சொல்லிட்டு நான் குக் பண்ணும்போது ஒன்று போடும்போது சொல்கிறேன். அண்ட் தென் ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அது சிக்கன் சாஃப்டாகிடும். அண்ட் தென் இந்த டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அது சாஃப்ட்னஸ் வந்துச்சுன்னா சிக்கனில் நல்லாயிருக்கும். அதனால் அண்ட் தென் ஃபைனலாக இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனீஸ், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அண்ட் தென் 3 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். ஸ்பைசஸ் தனியாக ஆட் பண்ணணும், பொரியணும், அதுக்கப்புறம் தான் வெங்காயம் ஆட் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வெங்காயத்தை இப்போ ஸ்பைசஸோடு சேர்த்துமே ஆட் பண்ணிடலாம். இதில் டைம் என்னென்னா, உங்களுக்கு வெங்காயம் வதங்குறது தான் டைம். அதுதான் மேக்ஸிமம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஸ்பீடில் வச்சுட்டு அதை இது நல்லா வதக்கணுன்ற பேரில் ஸ்பீடாக வச்சுட்டு நம்ம செஞ்சோன்னா அது டேஸ்ட் கொடுக்காது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். டோட்டலாக எல்லா ஆனியன்ஸுமே கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் தென் ஆட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா வெங்காயத்தை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வெங்காயம் நல்லா மர்ஜ் ஆகிடும். ஒன்று சேர்ந்து அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றா தான் மிக்ஸ் ஆகுமே தவிர ரெண்டுமே தனித்தனியாக போகாது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம தொழுவும் போதே சாட்டே பண்ணும்போதே நல்லா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? இந்த மாதிரி நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தக்காளி நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மூணு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினாவை தான் மெயின் டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கறது. அந்த பிரியாணி ஸ்மெல்லுனாலே ஃபஸ்ட்டு வர்றதே புதினா ஸ்மெல்லு தான். ஆக்சுவலாக புதினா தான் மெயின் பிரியாணிக்கு. நம்ம தான் வீட்டில் குஸ்கா செய்கிறோம், எது செஞ்சாலுமே சரி, அதில் நீங்கள் புதினா ஃப்ளேவர் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே தனி தான். அண்ட் தென் சிக்கன் ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கணுன்ற அளவுக்கு இல்லை, நீங்கள் உடனே கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 இப்போது சிக்கன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்பைசஸ் எடுத்துருக்கேன். இதில் ஒன்று தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறது, ஜஸ்ட்டு சிக்கன் மசாலா மட்டும்தான். அது ஹோம்மேட் சிக்கன் மசாலா. வேறு எந்த ஸ்பைசஸும் நான் ஆட் பண்ணலை, எந்த கலருமே நான் ஆட் பண்ணலை. அண்ட் தென் ஒரே ஒரு ஸ்பூன் நான் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் சொல்லுவாங்கள்ல, அதை ஆட் பண்ணியிருக்கேன்.
அது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு ஸ்பைசஸ் தான் மெயின், வந்து அந்த சிக்கன் மசாலா தான். பிரியாணி மசாலா சொல்லலாம், சிக்கன் மசாலா சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அந்த ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. அதோட ரெசிபி உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போட்டிருக்கேன் நான் கல்லுப்பு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமனும் சேர்த்துக்கலாம். எனக்கு லெமனோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு பிடிக்காதுன்ற பட்சத்தினால நான் தயிரே சேர்த்துருக்கேன் நான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அண்ட் தென் மசாலா நான் வந்துட்டு சாட்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்த மாதிரி தான் சாட்டே ஆகும். தனித்தனியாக மிக்ஸ் ஆகாது, ஒன்று சேர்ந்து தான் போயிட்டு வரும். அந்த மாதிரி தான் இருக்கணும் மசாலா. அதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். அடுத்து நான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு தாராளமாக நம்ம 1.5 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நான் 1.5 டம்ளர் யூஸ் பண்ணுறேன். இப்போ மற்ற அரிசின்னும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சல் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் தாராளமாக 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி மட்டும் போதும். 3 கப் எடுத்திருக்கேன். டோட்டலாக 4.5 வாட்டர் ஊற்றிருக்கேன். கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கேன். அண்ட் தென் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அரிசி போடணும். அதுக்கு முன்னாடி அரிசி போட்டுறாதீங்க. அப்போ தான் அது குக்கிங் டைம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி அரிசியும் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அரிசியை கழுவி தண்ணி இருத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால ஜஸ்ட்டு 2-3 மிக்ஸ் மட்டும்தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அரிசி டக்குன்னு உடஞ்சிடும். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு விசில் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் விசிலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அடி பிடிக்காது, குழையவும் குழையாது. பார்த்திங்கனாலே தெரியும் அரிசி எந்த அளவுக்கு உடையாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். நான் வேறு எந்த கலர்ஸுமே ஆட் பண்ணலை. அதனால் எனக்கு இந்த கலரில் வந்திருக்கு. நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு எனக்கு அந்த கலர் பிரியாணி கலர் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். பார்த்திங்கன்னா தெரியும் அரிசி எந்த உடையவே இல்லை. நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதனால் டேஸ்ட் வைஸும் அதே மாதிரி நல்லா வந்தது. உங்களுக்கு காரம் உப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் டேஸ்ட் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எதையும் ஆட் பண்ணாதீங்க. ஃபைனல்